ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபியாக பேரிச்சம்பழம் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சூடான பேனில் ஒரு 8லேருந்து 10 ஏலக்காய் போட்டு ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் நான் 1 கப் பச்சரிசி நல்லா அலம்பிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 கப் பாசிப்பருப்பையும் நல்லா அலம்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட இப்போ நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே சேர்க்கறதை விட ரெண்டுத்தையுமே ஊற வச்சு சேர்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொங்கல் ரொம்ப நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம், இல்லைன்னா உப்பு அதே இடத்துல நிற்கும். இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் காய்ச்சின நெய் சேர்த்துக்கிறேன். அரிசி பருப்பு கூடயே நெய் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப குழையாமல் ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ நான் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதி வர்ற ஸ்டேஜில் குக்கர் மூடியை போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வரத்துக்குள்ளே நான் ஒரு 2 கப் வெல்லத்தை இந்த மாதிரி பொடியாக சீவி வச்சுருக்கேன். அதை ஒரு பேனில் சேர்த்து அது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் தண்ணி கூட சேர்ந்து நல்லா கரைஞ்சு கொஞ்சம் லைட்டாக திக்காக வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், லைட்டாக ஒரு மாதிரி குழப்பாக திக்காக ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த வெல்லம் தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் 5-6 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா குழைய வச்சுக்கலாம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வெல்லம் சிரப் இருக்கு இல்லையா, அதை பாதி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பொங்கலோட. ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்க சிரப்பையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இது கூடவே நான் ஒரு 6லேருந்து 7 பேரிச்சம்பழத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். இப்போ வேற ஒரு பேனில் நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக வறுத்து பொடிச்ச ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யில் தாளிச்ச தேங்காய், ஏலக்காய், முந்திரி பருப்பு பொங்கல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ பொங்கலோட கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கட்டியாக இல்லாமல் ரொம்ப தரன்னு ஓடாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன அளவில் இந்த பேரிச்சம்பழம் பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா வரும். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி பொங்கல்.